ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் வந்துட்டு நம்ம காயத்ரி இருக்காங்களே, காயத்ரியை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே நம்ம மகா பார்த்தா வேலை எப்படி இருக்குது, அதாவது ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிடாதீங்க, வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவான், என் தம்பி பார்த்துக்குவான் காயத்ரின்னு சொல்கிறாங்க. என்னடா அது எலி வேஷம் கட்டிக்கிட்டு அம்பலத்தில் ஓடுதேன்னு யோசித்தோம் அப்பயே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இங்கே இந்த வீட்டை போட இன்னொரு பக்கம் சிட்டு வீட்டுக்கு ஆள் வருது. யார் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஸ்னேகாக்கா அங்கே போய் நின்று ஸ்கூட்டிலாம் வாங்கி கொடுத்து பலன்னு கரெக்ட் பண்ண பார்க்குறாங்களாமா. உண்மையை நிரூபிச்சிட்டா எப்படியாவது டாக்டரை கரெக்ட் பண்ணிடலாம் நீங்கள் பார்க்குறீங்க, அது நடக்கவே நடக்காதுப்பா. சிவா டாக்டர் சிந்துக்கு தான் எழுதியிருக்கு, அது யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிந்து ஒரு பக்கம் விழுந்து புருஷனை கவனிச்சுக்கிறது என்ன, அயன் பண்ணி கொடுக்கறது என்ன, பார்த்துக்கிறது என்ன, இதை பொட்டு பார்த்துட்டாராமா. யார் நம்ம மகாவோட தம்பிங்க பார்த்துட்டு அக்கா திருடேக்கா பிடிச்சி அடிச்சிடலாம்க்கான்னு சொல்லிட்டு இங்கே வந்து அடிக்க போகிறது யாரை, அவங்க பொண்ணையே அடிக்கிறாங்க. கடைசியில் இவ்வளோ அடி குமாங்குத்துன்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க. குத்தி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி மூஞ்ச பார்த்தா, ஐயோ என் பொண்ணு ஐஷுவை ஏன்டா அடிச்சிங்க அப்படின்றாங்க. ஐஷு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏம்மா இந்த அடியாமல் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா உன் தம்பிக்கு கண்ணு தெரியலன்னு அவர் புருஷன் சொல்கிறாரு. எப்படி உன் தம்பிக்கு கண்ணு தெரியாமல் போய் இன்னும் கொஞ்ச நாளில் எருமை வீட்டுக்குள்ளே பூந்துருச்சுன்னு உன்னையே அடிப்பானா பார்த்துக்க. இந்த கவுண்டர் நல்லா இருக்கே, இந்த டைமில் நீ கலாய்க்கிறது என் தம்பியா இல்லை என்னையா, ரெண்டும் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எத்தனை பேர் மனசில் உள்ளதெல்லாம் வெளியே சொல்லுவாங்க. இந்த கவுண்டர் நல்லா தான் இருக்குப்பா, பிடிச்சி போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இந்த கூத்து நடந்தாலும் நம்ம ஆறுமுகம் ஒரு பக்கம் எப்படியாவது நம்ம பைரவி மனசுல இடம் பிடிச்சாகணும்னு பிளான் பண்ணி சுத்திட்டு இருக்காரு. அந்த டைம் பைரவி ஸ்கூட்டர் ஒர்க் ஆகலன்னு இவர் சரி பண்ணி கொடுக்கறதானே, என்ன வேணும் கேட்கறதானே, டைவர்ஸ் கேட்கறதானே, முடியவே முடியாதுட்டாங்க. வளர்ந்தவன் இடையில வந்து நிக்கிறானேன்ற மாதிரி இருக்கு ரியாக்ஷன்.